Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு நம்ம பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப இஷ்டமான ஸ்வீட் கொழுக்கட்டை, அதுக்கு அப்புறம் உப்பு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட் கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் வெல்லம் வெச்சு பண்ண போறோம். உப்பு கொழுக்கட்டையோட பூரணம் பாத்தீங்கன்னா உளுந்து வெச்சு பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷனலான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான். ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாரோட வீட்லயும் நம்ம பண்ணி சுவாமிக்கு படைப்போம். நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் அரிசி மாவில் பண்ணுறதோட ரோஸ்டட் அரிசி மாவுன்னு விற்கும் இல்லையா, இடியாப்பம் புட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த அரிசி மாவு யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா வரும். இல்லைனா கடையிலேயே கொழுக்கட்டை மாவுன்னு விற்கிறது அதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி மாவோட டெக்ஸ்சர் நல்லா ரப்பரியாக இருக்கும், ஈஸியாக கொழுக்கட்டை பண்ண வரும். நார்மல் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப் பண்ணும்போது விரிசல் விட்டுடும். ஆனால் இந்த மாவெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் விரிசல் விடாது. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயும் உப்பையும் இந்த அரிசி மாவு கூட க்ரம்பிள் பண்ணி விட போகிறோம். அடுத்ததாக நல்லா கொதிக்க தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சூடாக இருக்க தண்ணி சேர்க்கறதுனால கை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, சூடாக இருக்கும், கை வெந்துடும். பிடிக்க வருதான்னு பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சமாக நம்ம வெந்நீர் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கலாம். மேலே கொஞ்சமாக வெந்நீர் தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, அதாவது கை பொறுக்கிற சூடு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்மூத் மாவாக கிடைக்கும். இந்த மாவை மேலே அப்படியே எண்ணெய் தடவிட்டு ஈர துணி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இது ஊறத்துக்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். மாவு காஞ்சிடும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு ஈர துணி வச்சு தான் மூடணும். முதல்ல உளுந்து பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. அதாவது மினிமம் 1 மணி நேரம் ஊறணும், மேக்ஸிமம் 6 மணி நேரம் வரைக்கும் ஊறலாம். ஊறின இந்த உளுத்தம் பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வடிகட்டியில் போட்டிங்கனாலே தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். ரொம்ப மாவு நீர்க்க இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்ண கட்டையாக வரும். அதனால் தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வடிச்சிட்டு வெறும் உளுந்து மட்டும் நீங்கள் மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மிளகாவோட அளவெல்லாம் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் போடுற உளுந்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இந்த உளுந்தை நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடிஞ்சால் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த பூரணத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வாய்வுத்தன்மை நிறைய இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்ப்ரிக், அதாவது ஒரு 5-10 இலை கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இது கூடவே நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அரைப்படலை, தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக புசுன்னு இட்லி கரைக்கிற மாதிரி அரைக்கணுன்ட்டு இல்லைங்க, ஓரளவுக்கு குறைன்னே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த மாவை இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக இந்த உளுந்து மிக்சர் எடுத்து இட்லி மாதிரி தட்டிக்கலாம். இது எல்லாத்துலேயும் நல்லா தட்டிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது நம்ம பச்சையாக அரைச்சோம் இல்லையா உளுந்து, அதை வேக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் தண்ணி ரொம்ப குத்தாமல் அரைச்சிங்கன்னா இந்த உளுந்து இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சூடு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வெந்திருக்கும், சென்ட்ரலையுமே விரிசல் இருக்கும். இப்போ இந்த இட்லியெல்லாம் அந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்துட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கையில் க்ரம்பிள் பண்ணி போடலாம். இல்லைனா என்ன மாதிரி கொஞ்சம் லேசியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆறுன இந்த இட்லியை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே குட்டி பீசஸ் பண்ணி போட்டுட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக துண்டாக உடஞ்சிடும். ரொம்ப நேரம் விழுதாக அரைச்சிடாதீங்க, சும்மா அப்படியே போட்டு பல்ஸ் பண்ணால் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடும் இல்லையா, அது நம்மளுக்கு போதும். இதை நம்ம அப்புறமா தாளிச்சிக்க போகிறோம். பேசிக்கலி நம்மளுக்கு மைண்டு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை இதை உள்ளே வச்சு அடைக்கணும், ஷேப் பண்ணணும், திருப்பி ஸ்டீம் பண்ணுறதுல தான் இருக்கும். அதனால் இது குட்டியாக நம்மளுக்கு க்ரம்பிள் போடுற அளவுக்கு நம்ம மைண்ட் அதில் போகாது. ஸோ சட்டுன்னு ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காவை ஒரு 5-10 செகண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணுன்ட்டு இல்லைங்க, சும்மா அதோட ஈரப்பதம் எண்ணெயில் அப்படியே ரோஸ்ட் பண்ணும்போது போயிடும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்தா போதும். அடுத்ததான் நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த உளுத்தம்பருப்பு மிக்சர், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே குக் பண்ணிங்கன்னா இதோட பிசுபிசுப்பு போய் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக ட்ரை ஆகிடும். ரொம்ப பிசுபிசுன்னு இருந்தால் நீங்கள் சாப்பிடும்போது பூர்ண வாயிலெலாம் ஈஷிக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணிக்கிறோம். பட் இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப்பு தான். நீங்கள் அப்படியே ஸ்டீம் பண்ண பூர்ணத்தை வெறும் கடுகு தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கொழக்கட்டைக்குள்ளே வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணி சர்வ் பண்ணலாம். அடுத்ததான் இதை நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். நம்ம 2 கொழக்கட்டைக்கு 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக சாப்பிடும்போது ஐடென்டிஃபை பண்ணலாம். உப்பு கொழக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஒரு போட் மாதிரி ஷேப் தான் கொடுப்போம். கொழக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பாம்ஸ்லேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினா தான் உங்களுக்கு நான் ஸ்டிக்கியாகவும் தின்னாகவும் அழகாக கொழக்கட்டை வரும். சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிண்டு அதுக்கப்புறமா உங்களோட இந்த தம் ஃபிங்கர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கப்பு மாதிரி ஃப்ளாட்டாக ஆகும். அந்த கப்புக்கு நடுவில் நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வச்சுட்டு 2 எண்ட்ஸையும் ஒட்டிக்கலாம். உங்களோட விரலை வச்சுட்டு அப்படியே லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா, அதாவது பிஞ்ச் பண்ணால் 2 எண்டும் நல்லாவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஒரு போட் ஷேப் கிடைக்கும். நம்மளுக்கு நிறையவும் ஃபில்லிங் வைக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா மாவு கம்மியாகவும் ஃபில்லிங் நிறைய இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கொழக்கட்டை வேணுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் ஷேப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு ஸ்டீமர் சைஸ் பொறுத்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் கொழக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறமா அதில் குட்டி குட்டி பீஸ் ஆஃப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். வெறுமா கொழக்கட்டை பெருமாளுக்கு சேவ் பண்ண வேண்டாம்னு கொஞ்சமாக சாஸ்திரத்துக்கு முந்திரி பருப்பு சேர்ப்போம். பட் உங்களுக்கு நிஜமாகவே அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் லைட்டாக வறுபட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழு வெல்லம் சேர்த்துக்கிறீங்கன்னா வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேங்காயில் சேர்க்கணும். நான் பவுடர் சுகர் நல்லா க்ளீனாகவே இருந்ததுங்கிறதுனால டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். தேங்காய் வெல்லத்தையும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். வெல்லம் குக் பண்ணும்போது ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா உருகி வரும். உருகி நல்லா லிக்விட் ஆகிடும். திருப்பி நீங்கள் கொதிக்க விட்டால் உங்களுக்கு திக்காகும். தேவையான அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் ஃபில்லிங் ரெடி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. ஜஸ்ட்டு தேங்காய் வெல்லம் ஏலக்காய் தான். இப்போ அதே மாதிரி சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு கப்பு மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. கப்புக்கு நடுவில் சின்ன பந்து அளவுக்கு பூரணை வச்சுட்டு எல்லா மாவையும் மேலே கூட்டி குமிச்சு கொண்டு வந்து ஒரு கண்ணு மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூரண கொழக்கட்டை ரெடி ஆகிடும். இதுதான் மோதக ஷேப் கொழக்கட்டை. நீங்கள் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மாவில் எலாஸ்டிசிட்டி நல்லா கொண்டு வர முடியும். நம்ம ட்ரெடிஷ்னலாக மோல்டு இல்லாமல் கையில் பண்ணோன்னா அப்படி தான் கொழக்கட்டை பண்ணுவோம். பட் இப்போல்லாம் கடைகளில் பார்த்தீங்கன்னா அணில் கொழக்கட்டை மாவுலாம் வாங்கினீங்கன்னா இந்த மோதக ஷேப்டு கொழக்கட்டை அச்சு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த அச்சை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 பக்கமும் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதில் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நடுவில் பூரணை வச்சு மூடிட்டு எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி சீலாக எண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணி விட்டிங்கன்னா கொழக்கட்டை ரெடி ஆகிடும். உங்களுக்கு கையில் ட்ரை பண்ணி வரல பிட்டு பிட்டு போகிறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மோதக அச்சு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேஸை கொஞ்சமாக மாவு வச்சுட்டு மறக்காமல் சீல் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேஸ் ஓப்பனாக இருக்கும். அச்சில் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக பிடிக்கும், பெருசாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கொழக்கட்டைலாம் பண்ண டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவாக மாவால் கொழக்கட்டை பண்ணி சுவாமிக்கு படைத்தேன். அதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சவுத் இந்தியன் கொழக்கட்டை பிடிக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இதை பண்ணிவிட்டு ஒரு மீலுக்கே வச்சுப்போம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஷேப். மோதக ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருக்கும். போட் மாதிரி இருக்கிற ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உப்பு கொழக்கட்டை இருக்கும். உங்கள் வீட்டு பால் கணபதிக்கு நீங்கள் இந்த கொழக்கட்டை பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேன்சியாக எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸ் வந்தாலுமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் கொழக்கட்டை ஃபில்லிங் தாங்க எப்போவுமே சூப்பராக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் கொழக்கட்டை ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கொழக்கட்டை எவ்வளோ பிடிக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி மக்களே. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டைப் ஆஃப் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.